வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ் வகட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்றத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தானே இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் ஹெட்ஸ் வகட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமிங். ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாத்திரம் வந்து கொஞ்சம் ஃபில் ஆகுற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆவி பிடிக்கும் போது அந்த வேப்பர் நம்மளுக்கு சடனாக நம்ம ஃபேஸில் வந்துட்டு ரீச் ஆகும். இப்போ நான் ஒரு 2 பாட்டில் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாயில் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸை காட்டி இது பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக உங்களுக்கு வேப்பர் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஏதாவது டவல் இல்லைனா வந்து பெட்ஷீட் வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு கூட அப்படி ஸ்டீம் பண்ணலாம். வாட்டர் வந்து பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸை காட்டி கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஒரு கிளாத் ஆர் வந்துட்டு கர்ஷிப் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து தண்ணியில் வந்து நினச்சிட்டு ஃபுல்லாக வந்து அதை பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸில் இப்படி டேப் பண்ணி மட்டும் கூட எடுக்கலாம். அப்படி பண்ணுறதுனாலையும் நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இல்லைனா இப்போ வீடியோவில் பண்ண மாதிரி இந்த ஸ்டெப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டீம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து டவல் ட்ரை பண்ணிடலாம். இப்படி நம்ம ஸ்டீம் பண்ணுறனால நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகும். நம்ம போர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வந்து கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து நம்ம ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் வகட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹேர் பின் எடுத்திருக்கேன். அதில் பேக் சைடு வச்சு நம்ம வந்து நோஸில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு பிளாக் ஹெட்ஸ் வகட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது அது நல்லாவே ரிமூவ் ஆகுது. என்னோடய ஸ்கின்னில் வந்து அந்தளவுக்கு பிளாக் ஹெட்ஸ் வகட்ஸ் இல்லை, இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்துட்டு ரிமூவ் ஆகியிருக்கு. அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே வந்து நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன் 1 ஸ்பூன். இதில் வந்து நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட். இப்படி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறனால நம்மளுக்கு அந்த ஸ்டெப்பில் வந்துட்டு ரிமூவ் ஆகாத பிளாக் ஹெட்ஸ் வகட்ஸ் கூட நம்ம ஸ்க்ரப் பண்ணும் போது ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தேவையான அளவு இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோ நம்ம வந்து ஃபுல் ஃபேஸு கூட அப்ளை பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங் பிம்பிள்ஸ் வரும்போது அதில் கூட வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக தெரியும். அது கூடவே நல்லாவே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக நான் ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வச்சுருக்கோன்னா 2 மினிட்ஸ் வச்சுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக நான் ஃபேஸ் ஃபுல்லாக நான் ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் கிளியராக தெரியுது ஸ்கின்னு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஃபேஸ் டச் பண்ணும் போது வந்து அந்த ஒரு ஸ்மூத்தான ஃபீல் இருக்குது. தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு மாய்ஸ்சரைசிங். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அதுக்காக வந்து நான் ஆலிவேரா ஜெல் நான் வந்து என்கிட்ட இருக்க ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். நீங்கள் நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். இது நல்லா வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேஸை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம், அந்த இரிட்டேஷனும் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம வந்து வீக்லி வந்துட்டு நம்ம பிளாக் ஹெட்ஸ் வகட்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். அப்படி பண்ணும் போதே நம்ம ஸ்கின் வந்துட்டு ஸ்மூத் அண்ட் கிளியராக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஸ்டெப்ஸை வந்துட்டு நீங்கள் வீக்லி 1 டைம்ஸ் ஆர் 2 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ் வகட்ஸ் ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ஸ்மூத் அண்ட் கிளியராக இருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.